இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காரமும் புளிப்புமா அந்த சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்னு தோணுச்சுதுன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் வந்து 2ஆ கிள்ளிட்டு அதில் உள்ள விதை எல்லாமே எடுத்துடலாம். நான் அதேமாரி ஒரு 5 காஞ்ச மிளகாய்க்கு விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மிளகாவை நல்லா கழுவிட்டேன். இனி இதில் வந்து ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். புளி கொஞ்சம் சேர்த்தா போதும், ஏன்னா தக்காளியும் சேர்க்கணும். சின்ன உருண்டை புளியும் சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணியை வந்து இதுக்கு மேலே ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த டைம்லேயே வந்து இது நல்லா ஊறிடும். சுடு தண்ணியில் ஊற வைக்கிறனால டக்குன்னு ஊறிடும். இப்போ வந்து மிளகாவும் புளியும் நல்லா ஊறிட்டுது. அதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து வெங்காயம் சேர்க்கணும். நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம்னா 1 சேர்த்துக்கோங்க. மீடியமாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக வந்து 2 தக்காளி வெட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன். இதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா சாதா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதையும் போட்டு லைட்டாக கலர் மாறின பிறகு பூண்டு நல்லா சின்னதாக வெட்டி சேர்க்கணும். பெரிய பல்லு பூண்டுனா ஒரு 5, 6 சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லு பூண்டுனா ஒரு 10 பல்லு. அதை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா வாசனையும் வரும். லைட்டாக கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். அப்படின்னா சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் வெங்காயம்லாம் பச்சை வாசனை பிடிக்கும்னா நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சட்னியை இறக்கிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் திறந்து வச்சே வந்து கொஞ்சமாக கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகி வரும். இந்த அளவுக்கு வந்து திக்காகி வரும்போது இறக்கணுன்னா இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கிடலாம். நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆகிட்டுது. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.